ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம vlogல என்ன ஸ்பெஷல்னா ஒயிட் பிரிஞ்சியும் மஷ்ரூம் கிரேவியும் தான். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் vlogs. முந்தின நாள் நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஒயிட் பிரிஞ்சி செய்கிறதுக்காக 3 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தக்காளி எதுவும் தேவையில்லை. இது வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி. ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடியும். இது மதியம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டிஷ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 2 கேரட்டும் ஒரு 4-5 பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் தேவைன்னா எக்ஸ்ட்ரா 2 கூட சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்க வந்து காரம் சாய்க்க மாட்டாங்க அதிகமாக அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேரட்டை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இதில் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான பிறகு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாசி பூ, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லேசாக வதக்கின பிறகு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்லா வெந்து வந்தாலே போதும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் இதோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் இது கூடவே சேர்த்துக்கிடுறேன். நான் வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி தான் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஊற வச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஓகே, இது வேகட்டும். நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிட்ருக்கேன். இது வந்து காய் கட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து பேக்கெட் ரைஸ் இல்லை, நான் லூஸில் வாங்கி தான் ஊற வச்சுருக்கேன். லூஸில் உள்ள ரைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து 2.5 கப் அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன். இதில் வந்து 5.5 கப் அளவுக்கு தண்ணியும் அப்புறம் தேங்காய் பாலும் கலந்து 5.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிடுறேன். 1/4 மூடி தேங்காயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ளதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கட்டும். மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைஸ் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க. ஓகே, அரிசியை சேர்த்துட்டு லேசாக அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு விசில் வைக்க போகிறதில்ல. 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க. கரெக்டாக இருக்கும். அரிசி சூப்பராக வெந்து வந்துடும். மஷ்ரூம் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சோம்புத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கும் இந்த ஒயிட் பிரிஞ்சிக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தக்காளியை வந்து நல்லா அரைச்சி இதோட சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து மஷ்ரூமே கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இல்லைன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மஷ்ரூம்லேருந்து தண்ணி ஊறி வரும், அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஓகே, இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் டேஸ்ட்லேயே மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யணுங்கிறத என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரைஸை திறந்து பார்த்துக்கலாம். இதுக்கு விசில் வைக்காமே சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு.
இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குக்கரில் விசில் வைக்கிறீங்கன்னா 1க்கு 1½ கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 2 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்சுக்கு வந்து காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபீஸ் கொடுத்து விடணும். அதனால் வந்து காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான். நான் மறுபடியும் வேறு ஒரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.